வணக்கம் நண்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வருமான வரி விதிகள் 2026 அமலுக்கு வரவுள்ளது. இதனால் வருமான வரி தாக்கலான ITR முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வரவுள்ளன. குறிப்பாக மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட ITR படிவங்கள் ஃபார்ம் 16க்கு பதில் புதிய ஃபார்ம் 130 அறிமுகம் மற்றும் துல்லிய தன்மையை மேம்படுத்த தானியங்கி தாக்கல் முறை உள்ளிட்ட புதிய நடைமுறைகள் அமலுக்கு வரவுள்ளன. இது சம்பளம் பெறும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிறுவனத்தால் வழங்கப்படும் வருடாந்திர TDS சான்றிதழ் ஆகும். இதில் ஈட்டிய சம்பளம், பிடித்தம் செய்யப்பட்ட வரி, அரசுக்கு செலுத்தப்பட்ட வரி மற்றும் அனுமதிக்கப்பட்ட வரி விலக்குகள் பற்றிய விவரங்கள் இருக்கும். சம்பளத்தில் இருந்து வரி பிடித்தம் செய்யப்பட்டு அரசுக்கு செலுத்தப்பட்டதற்கான ஆவணமாக இந்த படிவம் விளங்கும். வருமான வரி சட்டம் 2025 பிரிவு 402 படி குறிப்பிட்ட மூத்த குடிமக்கள் ஈட்டும் வட்டி வருமானமும் இதில் அடங்கும். படிவம் 130 கைகளால் பூர்த்தி செய்ய முடியாது. இது ட்ரேசஸ் இணையதளம் வழியாக மட்டுமே உருவாக்கப்படும். மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி கடந்த மாத GST வசூல் எதிர்பார்த்த அளவை விட அதிகரித்திருக்கிறது. மின்னணு முறையில் வரி செலுத்துவது எளிதாக்கப்பட்டதே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் GDP வளர்ச்சிக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற முதல் பெண்மணிகள் மாநாட்டில் வங்காள மொழி உட்பட 11 மொழிகள் பேசும் மனித ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டது. உலகளாவிய கூட்டணியை ஏற்படுத்த 45 நாடுகளின் முதல் பெண்மணிகள் பங்கேற்கும் மாநாடு அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இதில் ஃபிகர் என்ற அமெரிக்க ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கிய மனித ரோபோ வெள்ளை மாளிகையின் முதல் ரோபோ விருந்தாளியாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரோபோ மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய மெலனியா ட்ரம்புடன் இணைந்து நடந்து வந்தது. ஜப்பான் நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களான டோகோமோ, NTT, NEC மற்றும் ஃபியூஜிசு ஆகிய 4 நிறுவனங்கள் இணைந்து உலகின் முதல் அதிவேக 6G சாதனத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளன. இந்த சாதனம் வினாடிக்கு 100 Gbps வேகத்தில் தரவை மாற்றும் திறன் கொண்டது. இது தற்போது நாம் பயன்படுத்தும் 5G தொழில்நுட்பத்தை விட சுமார் 100 மடங்கு மேலானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும்போது இணைய உலகில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக பல ஜிகாபைட் அளவுள்ள உயர்தர 4K அல்லது 8K திரைப்படங்களை வெறும் ஒரே நொடியில் பதிவிறக்கம் செய்ய முடியும். இது தரவு பதிவிறக்கத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும். மேலும் இந்த அதிவேக இணையம் மூலம் மெய்நிகர் உலகம் எனப்படும் மெட்டாவர்ஸ் மற்றும் ஹாலோகிராம் போன்ற தொழில்நுட்பங்கள் தடையின்றி செயல்படும். இதன் மூலம் ஒரு நபர் உங்கள் அருகிலேயே நேரில் இருப்பது போன்ற உணர்வை இணையவழி தொடர்பில் பெற முடியும். தற்போது இந்த தொழில்நுட்பம் சோதனை அடிப்படையில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இது பொதுமக்களின் வணிக ரீதியிலான பயன்பாட்டிற்கு வர இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். உலகளவில் 2030ஆம் ஆண்டிற்குள் 6G சேவை முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹார்மோஸ் நீரிணை வழியாக இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்தியா உட்பட 5 நட்பு நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு ஹார்மோஸ் நீரிணையில் தடை விதிக்கப் போவதில்லை என்றும், இந்தியா தவிர ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக பாதுகாப்புடன் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி தெரிவித்திருக்கிறார். வணிகர்கள் மற்றும் விவசாயிகளை குறிவைத்து பணம் பறிக்கும் தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்கிரமராஜா அறிவித்திருக்கிறார். திருவாரூரில் நடைபெறவுள்ள 43வது வணிகர் தின மாநாட்டை முன்னிட்டு கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுகளை கண்டித்து 31ஆம் தேதி வணிகர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராடுவோம் என்று உறுதிபட தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் சாமுண்டிபுரம் அருகே முறையான அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக மற்றும் வணிக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை பயன்படுத்தி ஒரு சில இடங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு
கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் திருப்பூரில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முறையான அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக மற்றும் வணிக எரிவாயு சிலிண்டர்கள் சிக்கின. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக ஏஜென்சி உரிமையாளரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் 60 நாட்களுக்கான எரிபொருளும் 74 நாட்களுக்கான கச்சா எண்ணெயும் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எனினும் ஒரு சில நகரங்களில் பெட்ரோல் பங்குகளில் தட்டுப்பாடு இருப்பதால் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோலுக்கான கலால் வரியாக 13 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி 3 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும். அதேபோல டீசல் லிட்டருக்கு 10 ரூபாய் கலால் வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது கலால் வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கச்சா எண்ணெய் விநியோக பாதிப்பால் இந்தியாவில் கொரோனா காலத்தைப் போல மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது. ஆனால் இந்த தகவல் முற்றிலும் பொய்யானது என்றும் ஊரடங்கை அமல்படுத்தும் எந்த திட்டமும் இல்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. உள்நாட்டில் தங்க உற்பத்தியை தொடங்கிவிட்டால் சர்வதேச நிகழ்வுகள் இந்தியாவில் தங்கம் விலையை பாதிக்காது. அதேவேளையில் தங்கத்தின் விலை பெருமளவு குறையும். அந்த வகையில் இந்தியர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் மிகப்பெரிய தங்கப் புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தின் ஜொன்னகிரி பகுதியில் பூமிக்கு அடியில் பெரிய அளவில் தங்கம் புதைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு தனியார் நிறுவனம் இதனை குத்தகைக்கு எடுத்து தங்கத்தை பிரித்து எடுப்பதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. வழக்கமாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தான் இவ்வாறு தங்கத்தை தோண்டி எடுத்து உலோகமாக மாற்றி வழங்கும். அதற்கான குத்தகையை இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜியோமைசூர் சர்வீசஸ் என்ற தனியார் நிறுவனம் இங்கே தங்கத்தை எடுத்து தங்கள் பிராண்ட் பெயரிலேயே விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறது. இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய தொழிலாளர் சட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் ஒரு ஊழியர் வேலையை விட்டு நிற்கும்போது அவருக்கான ஃபைனல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்களை 2 அலுவல் நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என விதிமுறை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஊழியர் வேலை செய்த கடைசி அலுவல் நாளிலிருந்து அடுத்த 2 அலுவல் நாட்களுக்குள் ஃபைனல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்டுகளை முடித்துவிட வேண்டும். உலக நாடுகளிடம் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் சீனா தனது ராணுவ பலத்தை கொண்டு தைவானை நேரடியாக தாக்காமல் அனகொண்டா ஸ்ட்ராட்டஜி என்ற தந்திரமான உத்தியை கையாண்டு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அனகொண்டா பாம்பு தனது இரையை மெதுவாக சுற்றி வளைத்து மூச்சு முட்டச் செய்வது போல தைவானை சுற்றி தனது கடற்படையை நிறுத்தியும் வான்வழி எல்லைகளில் ஏவுகணைகளை ஏவி அச்சுறுத்தியும் சீனா நெருக்கடி கொடுத்து வருகிறது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த மோதல் உலகளாவிய செமி கண்டக்டர் சந்தையில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. உலகின் முன்னணி சிப் உற்பத்தியாளரான தைவான் பாதிக்கப்படும் போது அதை நம்பியிருக்கும் ஆப்பிள், கூகுள், டெஸ்லா போன்ற அமெரிக்க பெருநிறுவனங்கள் மற்றும் ஒட்டுமொத்த செயற்கை நுண்ணறிவு துறையும் முடங்கும் அபாயம் உள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்கனவே சர்வதேச பதற்றங்களால் சரிவை சந்தித்துள்ள நிலையில் சீனா தைவான் மோதல் தீவிரமடைந்தால் அது உலகளாவிய வர்த்தக தடைகளுக்கும் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலைக்கும் வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.